முரளியினுடைய வரிசையில இன்றைக்கு 2011 ஆண்டினுடைய முரளி 18 ஜனவரி 2011. இந்த நாளினுடைய அவ்யக்த பாப்தாதனுடைய மகா வாக்கியங்கள் நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாரு, பிரம்மா பாபாவிற்கு சமமாக வாழ்க்கையில் விடுபட்ட நிலை, அதாவது ஜீவன் முக்தி ஸ்திதியினுடைய ஆனந்தத்தை பெறுங்கள். பிரம்மா பாபாக்கு சமமாக வாழ்க்கையில இருந்து கொண்டே ஜீவன் முக்தி ஸ்திதியினுடைய அந்த ஆனந்தத்தை பெறுங்கள். ஸ்நேகத்தினுடைய பரிசாக மனதை வென்று உலகத்தையும் வென்றவராக ஆகி காட்டுங்கள். பாபாக்கு கொடுக்கக்கூடிய அன்பினுடைய பரிசுல என்ன பண்ணணும்ன்றாருன்னா, பாபா மனதை வென்று உலகத்தை வென்றவராக ஆகி காட்டுங்க. ஆகி காட்டி இந்த ஒரு அன்பிற்குரிய பரிசை பாபாக்கு வழங்குங்கதான் முரளியினுடைய மொழியா இருக்கு. சோ பாபா இதுல சொல்றாரு, இன்றைய நாள் விசேஷமாக பிரம்மா பாபா அவ்யக்தம் ஆகியிருப்பதற்கான ஸ்மிருதியினுடைய நாளாக இருக்கு. 18 ஜனவரியிலே பாபா அவ்யக்தமான அந்த நினைவு நாளாக இருக்கு. எல்லா குழந்தைகளுடைய கண்கள்ல பிரம்மா பாபானுடைய அந்த ஸ்நேகம், அந்த அன்பானது எல்லா குழந்தைகளுடைய கண்ணிலும் அடங்கியிருக்கு. இன்றைக்கு 4 மணிக்கு முதல்ல இருந்தே, அதிகாலை 4 மணிக்கு முதலில் இருந்தே குழந்தைகளுடைய அந்த அன்பானது வதனத்திற்கு வந்து சேர்ந்ததுன்னு பாபா சொல்றார். இப்ப பிரம்மா பாபாவிடம் சந்திப்பதற்காகவும் அந்த ஸ்நேகத்தினுடைய மனதினுடைய அன்பிற்கான அடையாளமாக மாலைகளானது பிரம்மா பாபாவிடம் வந்து சேர்ந்ததுன்ற பிரம்மா பாபாவோட சந்திக்கக்கூடிய அந்த அன்பினுடைய அடையாளமாக நிறைய மாலைகள் பிரம்மா பாபா கிட்ட வதனத்துல அதிகாலையில வந்து சேர்ந்ததுன்னு சொல்றார். அப்போ ஒவ்வொரு மாலையினுடைய நறுமணத்துல குழந்தைகளுடைய அந்த அன்பு தான் அடங்கி இருந்தது. மலர்கள் அப்படின்னாலே நறுமணம் இல்லையா? பாபாட்ட வந்த மாலைகள்ல என்ன நறுமணம் இருந்ததா? குழந்தைகளுடைய அன்பே நறுமணமாக அந்த மாலைகள்ல இருந்தது. ஒவ்வொரு குழந்தையினுடைய கண்கள், ஒவ்வொரு குழந்தையினுடைய புன்னகை, உள்ளத்தினுடைய விஷயம் வந்து பாபாக்கு சொல்லிட்டு இருந்ததாம். ஒவ்வொரு குழந்தையினுடைய கண்களும் சரி, ஒவ்வொரு குழந்தையினுடைய புன்னகையும் சரி, பாப்தாதாக்கு தங்களுடைய உள்ளத்தினுடைய விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு இருந்தது. பிரம்மா பாபா கூட ஒவ்வொருத்தருடைய அந்த அன்பிற்கான ரிட்டர்ன் பாபா கொடுத்துட்டு இருந்தாராம். பாபா பார்த்துட்டு இருக்காரு. இப்போ கூட ஒவ்வொரு குழந்தையினுடைய கண்களுடைய பாஷையில அவங்களுடைய உள்ளத்தினுடைய அன்பை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த பரமாத்மா அன்பு ஒவ்வொரு குழந்தையையும் சகஜமாக பாபாவினுடையவர்களாக மாற்றக்கூடியது. ஒவ்வொரு குழந்தையும் என்ன பண்றாங்களா, தங்களுடைய கண்களுடைய பாஷையாலேயே தங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த அன்பை பாபாக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? வதனத்துல பாஷையே என்ன? சைலன்ஸ்னுடைய இஷாரா இல்லையா? ஜாடையினுடைய ஒரு பாஷை தானே. அப்போ கண்களுடைய பாஷை என்று சொல்றோம் இல்லையா? அந்த திருஷ்டிலேயே என்ன ஆயிடுது, தங்களுடைய உள்ளத்தினுடைய அன்பை பாபாக்கு வந்து வெளிக்காட்டிட்டு இருந்தாங்க. பாபா சொல்றாரு, இன்றைக்கு குழந்தைகளுடைய கண்களுடைய பாஷையில அந்த உள்ளத்தினுடைய அந்த அன்பை அவங்க அந்த கண்களுடைய திருஷ்டியினுடைய பாஷையிலேயே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த பரமாத்மானுடைய அன்புதான் ஒவ்வொரு குழந்தைகளையும் சகஜமாக பாபாவினுடையவர்களாக மாற்றக்கூடியது. அப்ப இந்த அலௌகீக அன்பு, மேரா பாபா அப்படின்ற இந்த அலௌகீக அன்பு, இதனுடைய அனுபவத்தின் மூலமாக தான் பாபா நம்மை தன்னுடைய குழந்தைகளாக எடுத்துக்கொண்டிருக்கார் இல்லையா? மேரா பாபான்ற அந்த அலௌகீகமான அன்பு இருக்கு இல்லையா? அந்த அன்பினுடைய அனுபவத்தினாலதான் பாபா தன்னுடைய குழந்தைகளாக நம்மளை செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப இந்த அன்பு பாபானுடைய பொக்கிஷத்திற்கு எஜமானர்களாக மாற்றக்கூடியதாக இருக்கு.
அந்த அன்பே என்ன பண்ணிடுது, நம்மள பாபாவினுடைய குழந்தைங்களா மாத்திடுது. எந்த மாதிரி அன்பா, மேரா பாபா, என்னுடைய பாபான்ற அந்த அனுபவத்தினுடைய அன்பு இருக்கே, அதுவே என்ன பண்ணிடுது, நம்ம எல்லாரையும் பாபாவினுடையவர்களாக மாற்றிடுது. இந்த அலௌகிகமான அன்பு பாபானுடைய பொக்கிஷங்களுக்கு நம்மள எஜமானர்களாக மாற்றிடுது. ஏன்னா குழந்தைகள் சொல்றோம் மேரா பாபான்னு சொல்றோம். மேரா பாபான்னு சொல்றது அப்படின்னாலே எல்லா பொக்கிஷங்களுக்கு எஜமானர்களாக ஆவது. மேரா பாபான்னு சொல்லிட்டோம்னாலே என்ன ஆயிடும், எல்லா பொக்கிஷங்களுக்கும் நம்ம எஜமானர்கள் ஆயிடுறோம். இப்ப இந்த அன்பு தேகத்தினுடைய உணர்வை நொடியில மறக்க வைத்து ஆத்ம அபிமானிகளாக நம்மை மாற்றி விடுகிறது. பாபானுடைய அந்த அன்பினுடைய அந்த மகத்துவம் பாபா சொல்லிட்டு இருக்காரு. அந்த அன்பு எப்படியெல்லாம் நம்மளை மாற்றியது. பரமாத்மாவினுடைய அந்த அன்பு, அலௌகிகமான அந்த அன்பு, மேரா பாபான்ற அந்த அனுபவத்தினுடைய அந்த அன்புதான் பாபாவினுடையவர்களாக நம்மளை மாத்திருக்கு. அந்த அன்புதான் பாபானுடைய அத்தனை பொக்கிஷங்களுக்கும் நம்ம எஜமானர்களாக மாற்றி இருக்கு. அந்த அன்புதான் நொடியில தேக உணர்விலிருந்து மறக்க வைத்து நம்மளை ஆத்ம அபிமானியாக மாற்றி விடுது. சிவாய் அதாவது பாபாவை தவிர்த்து வேற எந்த ஆத்மாவும் நம்மள கவர்ச்சி செய்யவே முடியாது, நம்மை ஈர்க்கவே முடியாது. பாபாவை தவிர வேற எந்த ஒரு ஆத்மாவும் நம்மை தன் பக்கம் அட்ராக்ட் பண்ண முடியாது. இந்த நாளினுடைய அவ்வளோ ஒரு பெரிய மகத்துவம் இருக்கு. இது வெறும் நினைவு நாள் மட்டும் கிடையாது, ஆனா சக்திசாலியான நாளாக இருக்கு. ஏன்னா இந்த நாள் பாபா குழந்தைகளை உலக சேவைக்காக பாபா முன்வைச்சிருக்காரு. அதாவது உலக சேவைக்கான திலகத்தை கொடுத்திருக்கேன்றார். சுயம் பாபா செய்பவராகி குழந்தைகளை முன்னிறுத்தியிருக்கார். பாபா இந்த 18ஆம் தேதி ஜனவரி நாள் தான் குழந்தைகளை என்ன பண்ணிருக்காராம், உலகத்துக்கு முன்னாடி உலக சேவைக்கான காரியத்துல பிரத்யட்சமாவதற்கான திலகத்தை நான் இந்த நாள் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் வச்சிருக்கேன். இப்போ பாபா ஸ்வயம் செய்விப்பவராகி குழந்தைகளை செய்பவர்களாக மாறக்கூடிய ஆக்கக்கூடிய அந்த திலகத்தை பாபா கொடுத்திருக்காரு. சன் ஷோஸ் ஃபாதர் அப்படின்னுட்டு அந்த விஷயத்தை பாபா செய்து காட்டுறார். குழந்தைகளை முன் வைக்கிறார். செய்யக்கூடியவர்களாக குழந்தைகளை முன் வச்சிருக்கார். நம்ம எல்லா குழந்தைகளையும் என்ன பண்றார், பாபானுடைய சேவை செய்வதற்கு நிமித்தமானவர்களாக நம்மள வச்சிருக்கார். சேவையில வெற்றிக்கான சாதனமே நாம செய்விப்பவராக ஆகிறது. அதாவது பாபா செய்விப்பவராக ஆகி குழந்தைகள் நம்மள செய்யக்கூடியவர்களாக மாத்திருக்கார். இதுதான் சேவையில வெற்றிக்கான சாதனம் அப்படின்றார். ஏன்னா சேவையில வெற்றிக்கான சாதனம் நான் செய்பவனாக இருக்கேன், நான் ஆத்மா செய்யக்கூடியவனா இருக்கேன். பாபா செய்விப்பவர், அவர் எனக்கு செய்ய வச்சிட்டு இருக்கிறார். இந்த நினைவு, இந்த ஸ்திதி என்பது மிகவும் அவசியமானது. இந்த நினைவு, நான் ஆத்மா செய்பவன், என்னை செய்விக்க கூடியவர் பாபா, அவர் என் மூலமாக செய்ய வச்சிட்டு இருக்கிறார், நான் செய்துட்டு இருக்கிறேன். இந்த நினைவு, இந்த மனநிலை மிகவும் அவசியமானதுன்னு பாபா சொல்றார். ஏன்னா 63 ஜென்மங்களுடைய அந்த நினைவுல நான் அப்படின்ற அந்த தன்மைதான் நம்மை உடல் உணர்வில் கொண்டு வருகிறது. 63 ஜென்மமா நான் அப்படின்ற அந்த நினைவு இருக்கு இல்லையா, அந்த நினைவு தான் என்ன பண்ணிடுச்சு, நம்மள உடல் உணர்வுல கொண்டு வந்திருக்கு. செய்விப்பவராகிய பாபா செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார், நான் நிமித்தமாக கருவியாக செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற இந்த நினைவின் மூலமாக நாம நம்மை நிமித்தம், நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது தேக அபிமானம் என்பது அங்கு அழிந்து போகும்ன்றார் பாபா. தேக அபிமானத்தை அழிக்கணும்னா பாபா என்ன யுக்தி சொல்லி தராரு, செய்விப்பவராகிய பாபா செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார், நான் கருவியாக செய்பவனாக இருக்கிறேன்.
நான் செய்யக்கூடிய கருவியா இருக்கிறேன். என்னை செய்விக்க கூடியவர் யாரு? பாபா. இந்த நினைவின் மூலமாக தன்னை நிமித்தம், தன்னை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால இந்த உடல் உணர்வு என்பது அழிந்து போகிறது. அதனால குழந்தைகளுக்கு பாபா என்ன பண்ணிட்டாரு? செய்யக்கூடியவர்களாக மாத்திட்டார். இந்த ஸ்மிருதி நாள் அன்னைக்குதான் பாபா என்ன பண்றார்? குழந்தைகளை முன் வைக்கிறார், செய்யக்கூடியவர்களாக மாத்துறார். பாபா ஸ்வயம் அவர் செய்ய வைக்கக்கூடியவராக ஆகி குழந்தைகளை செய்பவராக முன் வைத்திருக்கிறார். செய்யக்கூடியவர் அப்படின்னு அந்த நிலைக்கு வரும்போது நாம இயல்பாகவே நிமித்தமாகவும் பணிவானவர்களாகவும் ஆகிவிடுகிறோம். நான் வெறும் செய்யக்கூடிய ஒரு கருவி. பாக்கி என்னை இயக்கக்கூடியவர், என்னை நடத்தக்கூடியவர், என்னை செய்விக்கக்கூடியவர் எல்லாமே பாபா தான். நான் செய்யக்கூடிய அவருடைய கருவி அப்படின்னு புரிந்து கொள்ளும் போது இயல்பாகவே நமக்குள்ளார அந்த நிமித்தம், பணிவு அப்படின்றது இயல்பாகவே நமக்குள்ள வந்துடும். ஏன்னா அந்த நினைவு தானே, நான் செய்யற கிடையாது, பாபா என்னை செய்ய வச்சுட்டு இருப்பார். அவருடைய ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நான் இன்ஸ்ட்ருமெண்டை இயக்குபவர் பாபா. அவர் இயக்கிட்டு இருக்கார், நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு நினைவு தான் இயல்பாகவே என்ன பண்ணிடுது? நம்மளே நிமித்தமாக கருவியானவர்களாக, நிமித்தமாகவும் பணிவானவர்களாகவும் நம்மை மாத்துது. இப்ப கூட பாப் தாதா பாக்குறாரு, குழந்தைகள் நிமித்தமாகி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகி சேவா பண்றீங்க. அப்போ நிமித்தமாகி சேவை செய்யக்கூடிய சேவாதாரிகள் அவர்களுடைய நெற்றியில சேவைக்கான பலனாகிய அந்த நட்சத்திரமானது ஜொலித்து கொண்டிருந்தது. சோ பாபா அதை பாக்குறாராம். இந்த சேவாதாரி குழந்தைகள் சேவை செய்வதற்கு யாரெல்லாம் நிமித்தமாக இருக்கக்கூடிய சேவாதாரி குழந்தைங்க சேவா பண்ணிருக்காங்களோ அந்த குழந்தைகளுடைய நெற்றியில சேவைக்கான பலனாகிய அந்த நட்சத்திரமானது ஜொலித்து கொண்டிருந்தது. இத பாபா பார்த்துட்டு இருந்தார். மெஜாரிட்டியான குழந்தைகளுடைய சேவையை பார்த்து பாபா குஷி அடைகிறேன்றார். இதனால அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு விசேஷமாக பிரம்மா பாபா ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று சொல்லி பாபா வாழ்த்துக்கள் கொடுக்கிறார். ஏன்னா அவ்வளவு நல்ல சேவை செய்திருக்காங்க. அதை பார்த்து பாபாவோட குஷி ஏற்படுது. அதனால பிரம்மா பாபா என்ன சொல்றாரு? ஆஹா வா குழந்தைங்களே வா அப்படின்னுட்டு வாழ்த்துக்கள் கொடுத்துட்டு இருக்காரு. பிரம்மா பாபா விசேஷமாக அவருக்கு குஷியும் ஏற்பட்டுட்டு இருக்கு, மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கார். மேலும் இன்னும் நெக்ஸ்ட் சேவைக்கு நிமித்தமாக ஆகி முன்னேறுவதற்காக, நம்ம எல்லாரையும் முன்னேறுவதற்கான வாழ்த்துக்களும் அவர் கொடுத்துட்டு இருக்கிறேன்ற. இப்பொழுது கூட பிரம்மா பாபா குழந்தைகளை தனக்கு சமமான பரிஷ்தா ஸ்திதியில இருப்பதற்கான சமிக்ஞை கொடுத்துட்டு இருக்காரு, அந்த சிக்னல் கொடுத்துட்டு இருக்கிறேன்ற. பிரம்மா பாபா என்ன சிக்னல் கொடுக்குறாரா? எனக்கு ஈக்குவலா நீங்க எல்லாருமே அவ்வியக்த பரிஷ்தா ஆகுங்க, பாபாக்கு சமமான பரிஷ்தா ஸ்திதியில இருங்க அப்படின்ற அந்த சிக்னல் குழந்தைகளுக்கு பிரம்மா பாபா இப்ப கூட கொடுத்துட்டே இருக்காரு. பாப் தாதா பாக்குறாங்களா குழந்தைகளுடைய அட்டென்ஷன் இருக்கு. அதாவது சதா எப்படி பிரம்மா பாபா வாழ்க்கையில் இருந்து கொண்டே அதிலிருந்து விடுபட்டவராக ஜீவன் முக்தராக இருந்தாரோ, எத்தனை பொறுப்புகளை அவர் நிர்வகித்து கொண்டிருந்தாலும், அவ்வளோ பெரிய குடும்பத்தை அவர் பாதுகாத்து கொண்டிருந்தாலும், நடத்தி சென்றாலும், அனைவரையும் யோகி வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக மாற்றுவது, இந்த சேவைக்குரிய பொறுப்பை கட்டி காப்பாற்றுவது, சேவையில சதா எல்லாரையும் முன்னேற்றுவது, இப்படி எல்லா பொறுப்புகள் இருந்தாலும் கூட ஜீவன் முக்த அப்படின்ற அந்த ஆனந்தத்துலதான் அவர் இருந்தார். இதனால பக்தி மார்க்கத்துல பிரம்மானுடைய ஆசனம் என்பது தாமரை மலருடைய ஆசனமாக காண்பிச்சிருக்காங்க. ஏன்னா பிரம்மா பாபாக்கு என்ன இருந்தது? அத்தனை பொறுப்புகளும் இருந்தது. அத்தனை பொறுப்புகள்னா எவ்வளவு பெரிய பரிவாரம் இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு ஃபேமிலி. இத மெயின்டைன் பண்ணணும். எல்லா குழந்தைகளும் யோகி வாழ்க்கை வாழக்கூடிய குழந்தைகளாக மாற்றணும். அத்தனை சேவை செய்யணும். அதற்கான சேவைக்குரிய பொறுப்பை மெயின்டைன் பண்ணணும்.
சேவையில சதா எல்லாரையும் முன்னேற்றணும். இப்படி எல்லா பொறுப்புகள் இருந்தாலும் கூட அந்த பொறுப்பினுடைய சுமையோ, அந்த கவலையோ, அந்த ஒரு வெயிட்டோ எதுவுமே அவருக்கு இருக்கல. ஆனா இத்தனை சேவை பண்ணாலும், எல்லா பொறுப்புகளை மெயின்டைன் பண்ணாலும் கூட ஜீவன் முக்தி என்கின்ற அந்த ஆனந்தத்தில் அவர் இருந்தார். இதனால பிரம்மா பாபாவை பக்தி மார்க்கத்துல அவருடைய நினைவார்த்தமாக என்ன காமிக்கிறாங்க? தாமரை மலர்னுடைய ஆசனத்துல அமர்ந்திருப்பதாக காமிக்கிறாங்க. ஜீவன் முக்தராகி இப்பொழுதும் ஜீவன் முக்தர்களாக ஜீவன் முக்தியினுடைய அந்த ஆனந்தத்தை அவர் எடுத்துட்டு இருக்கார். இப்பவே ஜீவன் முக்தியினுடைய அந்த ஆனந்தத்தை அவர் அடைந்திருந்தார். அவரும் ஜீவன் முக்தி ஆகி ஜீவன் முக்த நிலையினுடைய ஆனந்தத்தை அவர் அப்பொழுதே அடைந்திருந்தாரு. மேலும் குழந்தைகள் உங்களையும் அந்த மாதிரியாகவே அவர் மாற்றினார். அப்ப தானும் ஜீவன் முக்தி என்கின்ற ஸ்திதியில் இருந்து இந்த ஜீவன் முக்த நிலையினுடைய ஆனந்தத்தை அவரும் அடைஞ்சாரு. குழந்தைகள் எல்லாரையும் அப்படியே மாற்றினார். இப்பொழுது கூட குழந்தைகளாகிய நீங்க எல்லாருமே பரிஷ்டாவாக உங்களை ஆவதற்காக விதவிதமான யுக்திகள் சொல்லி தந்து தனக்கு சமமாக மாத்தணும் தான் பாபா விரும்புறார். குழந்தைகள் நம்ம எல்லாரையும் பரிஷ்டாக்களாக மாற்றுவதற்காக, நம்ம எல்லாம் பரிஷ்டா ஆகணும்னா அதற்கான விதவிதமான யுக்திகள் நமக்கு சொல்லி தனக்கு சமமாக நம்மையும் மாற்றணும்னு பாபா விரும்புறார். பாப்தாதா பாக்குறாரு, லட்சியம் என்னவோ ஒவ்வொரு குழந்தையும் ரொம்ப நல்ல லட்சியம் வச்சிருக்கீங்க. யாரிடம் கேட்டாலும் என்ன சொல்றாங்க? உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னா என்ன சொல்றீங்க? யாராவது உங்ககிட்ட உங்க லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டானா அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நினைவு இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்கன்னுட்டு? என்ன லட்சியம் அப்படின்னு சொல்றோம்? பாபா சமமாக ஆகியே தீரணும், இதுதான் லட்சியம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றோம் இல்லையா? அப்போ பாபாக்கு சமமாக நீங்க என்ன ஆவீங்கன்னு பாபா அடுத்த கேள்வி கேட்கிறார். லட்சியம் என்னன்னா பாப் சமான் ஆகணும். சரி, பாப் சமான் ஆகணும்னு சொல்றீங்களே, பாப் சமான் என்னவா ஆகணும் அப்படின்னு பாபா கேட்கிறார். என்னவா ஆகணும்? இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஜீவன் முக்தி வாழ்க்கை வாழக்கூடிய அந்த சாம்பிளாக நாம ஆகணும். இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஜீவன் முக்தி வாழ்க்கையினுடைய சாம்பிளாக நாம ஆகணும். இதுல நாம பாபாக்கு சமமாகணும். எப்படி பாபா பொறுப்புகளை நிர்வகித்துக் கொண்டிருந்தாலும், எத்தனை சேவைக்கான விஷயங்களை அவர் செய்துட்டு இருந்தாலும், இது எல்லாத்துக்கு நடுவுல இருந்தாலும் அவர் இது எல்லாத்துல இருந்தும் தாண்டி ஜீவன் முக்தி ஸ்திதியினுடைய அந்த ஆனந்தத்தை அவர் அடைந்தார். குழந்தைகள் நம்மளையும் அந்த மாதிரி மாத்தினாரு. சோ அந்த மாதிரி நாம கூட பாப் சமான் என்ன ஆகணும்? இந்த வாழ்க்கையில் ஜீவன் முக்தி வாழ்க்கையினுடைய உதாரணமானவர்களாக ஆகணும். பாப் தாதா பாக்குறாங்க, என்னெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காரோ பாபா, அதுல அட்டென்ஷன் என்னவோ எல்லாரும் கவனம் கொடுக்குறீங்க, அனுபவமும் பண்றீங்க, ஆனால் சதா பண்றது இல்லைன்றாங்க. கவனம் கொடுக்குறோம், ஹோம்ஒர்க்கும் பண்றோம், ஹோம்ஒர்க் மேல கவனமும் கொடுக்குறோம், அந்த ஹோம்ஒர்க் பண்ணி கவனம் கொடுத்து அதனுடைய அனுபவமும் நம்ம பண்றோம். ஆனால் என்ன பண்றது இல்லையா? சதா அதன் மீது கவனம் கொடுத்து சதா அந்த அனுபவங்கள் நம்ம அடையறது இல்லைன்னு பாபா சொல்றார். இப்பொழுது கூட என்ன பாபா காரியம் கொடுத்திருக்காரோ அதனுடைய ரிப்போர்ட் நிறைய குழந்தைங்க புருஷார்த்தம் செய்து ஒவ்வொரு மாதமும் அட்டென்ஷன் கொடுத்து செஞ்சிருக்கீங்க. நிறைய ஜோனுடைய ரிப்போர்ட் ஒரு மாதத்தினுடைய ரிசல்ட்ல ரொம்ப நல்ல ஒரு நிலை என்பது வந்திருக்கு. யாரெல்லாம் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கீங்க, எந்த ஜோன் எல்லாம் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கீங்க, அவர்கள் எல்லாருக்கும் பாப்தாதா வா குழந்தைகளே வா, ஆஹா குழந்தைங்களே ஆஹா அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லி குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துட்டு இருக்கார். ஆனால் பாப்தாதா இப்ப என்ன விரும்புறார்? வா குழந்தைங்களே வான்னு சொல்லி வாழ்த்துக்கள் கொடுத்துட்டு இருக்கிறார். ஏன்னா பாபா என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாரு, அந்த ஹோம்ஒர்க் மீது அட்டென்ஷன் கொடுத்து நீங்க செஞ்சிருக்கீங்க,
அந்த ரிப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்கீங்க, நல்ல அனுபவமும் பண்ணிருக்கீங்க, நிறைய ஜோன் வந்து அட்டென்ஷனும் கொடுத்திருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் பாபா என்ன பண்றாரு, வாழ்த்துக்கள் என்னவோ கொடுக்கிறாரு. யாரெல்லாம் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கீங்க, எந்த ஜோன் எல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்களோ பாபா அவர்களுக்கு வா குழந்தைங்களே வாணிட்டு வாழ்த்துக்கள் கொடுக்கிறார். ஆனால் பாப் தாதா இப்ப என்ன விரும்புறார், பாபா கொஸ்டின் கேட்கிறார், வாழ்த்துக்கள் என்னவோ கொடுக்கிறார். ஆனா இப்போ பாபா என்ன விரும்புறாரு உங்ககிட்ட, இப்பொழுது பாபா ஒவ்வொரு குழந்தையிடமும் என்ன விரும்புறாருன்னா, இப்பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னா அடிக்கடிக்கு சரியா இருப்பீங்க. ஆனா பாபா விரும்புறது என்னன்னா சதா நீங்க இருக்கணும்னு விரும்புறாரு. அப்பப்போ ஓகேவா தான் இருக்கீங்க. ஆனா பாபா என்ன விரும்புறாரு, பாபா சதா நீங்க ஓகேவா இருக்கணும். இதுதான் பாபா விரும்புறேன். யோகியாக ஆயிருக்கீங்க, ரொம்ப நல்ல யோகியா ஆயிருக்கீங்க. ஆனா சதா யோகியாக மாற்றணும்னு பாபா விரும்புறாரு. நம்மெல்லாம் ரொம்ப நல்ல யோகிகள் ஆயிருக்கிறோம். ஆனா சதா யோகிகளாக நம்மை மாற்றணும்ன்றதுதான் பாபா விரும்புறாரு. இன்றைய காலத்துல பாப் தாதா குழந்தைகளுக்கு என்ன காரியம் கூட கொடுத்திருந்தாரு அப்படின்னா, சதா நாம இருக்கணும். பாப் தாதா கொடுத்திருக்கிற ஹோம்ஒர்க் அந்த காரியம் என்ன கொடுத்திருந்தார், சதா அப்படி இருக்கணும்ன்றதுக்காக ஒவ்வொரு நொடியும் உங்கள் மீது நீங்க கவனம் கொடுக்கணும். அதற்காக ஏதாவது ஒன்றல்லது ஒரு யுக்திகளை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றார் பாபா. குழந்தைகளுக்கு என்ன பாபா ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தாரு, அதுல சதா நம்ம அதை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு மணி நேரத்திலயும் ஒவ்வொரு நொடியிலையும் என்ன பண்ணணும், தன் மீது தான் ஏதாவது ஒரு யுக்தி வச்சுட்டு அந்த கவனம் கொடுக்கணும். அப்போ அடிக்கடி என்கின்ற அந்த வார்த்தை என்பது சதா என்கின்ற வார்த்தையாக மாறிடணும். சதா அந்த அட்டென்ஷன் நம்ம வச்சு ஏதாவது ஒன்றல்லது ஒரு யுக்தியை நாம வந்து அப்ளை பண்ணணும். சோ அப்பப்போன்ற வார்த்தையை மாறிட்டு சதா என்கின்ற வார்த்தை வந்துடணுமா. இப்பொழுது பாபா இதுதான் விரும்புறேன்றார். குழந்தைங்க சதா யோகியா இருக்கணும், சதா பிராப்தி சுரூபமா இருக்கணும், சதா அன்பு கடல்ல மூழ்கி இருக்கணும், இப்படி சதா இருக்கணும். அப்பப்போன்ற வார்த்தை போயிட்டு சதா இருக்கிறேன் அப்படின்ற அந்த நிலை என்பது வரணும். இதுதான் பாப்தாதா குழந்தைகளிடம் விரும்புறேன்னு சொல்றார். இப்பொழுது பாப்தாதா விரும்புறது என்னன்னா, ஒரு பழமொழி கூட இருக்கு இல்லையா, மனதை வென்றால் உலகத்தை வென்றவர் ஆகலாம். மன்ஜீத்தே ஜெகத்ஜீத் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. மனதிற்கு நீங்க என்ன எண்ணம் கொடுக்குறீங்களோ அதுதான் அந்த மனம் செய்யணும். நீங்க என்ன எண்ணம் கொடுக்கிறீர்களோ அதை பற்றிதான் மனம் வந்து சிந்தனை பண்ணணும். ஏன், எப்படி? மேலும் கர்மேந்திரியங்கள் எப்பொழுது விரும்புகிறதோ, அதாவது எப்படி மற்ற கர்மேந்திரியங்கள் எல்லாம் நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படி எல்லாம் அந்த கர்மேந்திரியங்கள் தன்னுடைய காரியத்தை செய்யுது. உடலினுடைய 5 கர்மேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படிதானே அந்த கர்மேந்திரியங்கள் வந்து தன்னுடைய காரியம் செய்து. அதே போல மனதிற்கும் நீங்க என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதை மட்டுமே அந்த மனமானது செய்யணும். இப்போ கண்களை இமைக்கணும்னு நினைச்சோன்னா உடனே கண்கள் வந்து இமைக்கும். கைய மேல தூக்கணும் அப்படின்னோன்னா உடனே கை வந்து மேல தூக்கும். எப்படி இந்த உடலுடைய கர்மேந்திரியங்கள் நாம சொன்னதை கேட்டு அப்படியே நடக்கிறதோ, நாம் எதை விரும்புகிறோமோ அதை இந்த ஸ்தூலமான கர்மேந்திரியம் செய்கிறதோ, அப்படியே மனதிற்கு நாம என்ன ஆர்டர் கொடுக்கிறோமோ, என்ன கட்டளை கொடுக்கிறோமோ அந்த மனமும் அப்படியே செய்யணும். பயிற்சி பண்றீங்க, ஆனா சில நேரங்கள்ல பயிற்சி பண்றது இல்ல. அடிக்கடிக்கு பயிற்சி பண்ணாம விட்டுடுறோமா. பாப்தாதா இப்பொழுது கூட என்ன விரும்புறாருன்னா, மனதினுடைய சக்திகள் இதை வந்து கடிவாளம் வச்சு இதெல்லாத்தையும் எப்படி நடத்தணும் நீங்க விரும்புறீங்களோ அப்படி நடத்துங்க. மனதனுடைய சக்திகள் எல்லாவற்றின் மீதும் உங்களுடைய கடிவாளம் என்கின்ற கண்ட்ரோலை வச்சுட்டு எப்படி நீங்க நடத்தணும்னு விரும்புறீங்களோ அப்படியெல்லாம் அதை நடத்தணும். அதனாலதான் அந்த
புகழ் கூட பாடியிருக்காங்க, மனதை வென்றவர்கள் உலகத்தை வெல்கிறார்கள் அப்படின்னு. மஞ்சிதே ஜெகஜீத் அப்படின்ற இந்த ஒரு மகிமை யாருக்குரியது? குழந்தைகளாகிய உங்களுடைய ஒரு புகழ் தானே இதெல்லாமே. ஒவ்வொரு கல்பமும் செய்திருக்கீங்க, செஞ்சு காமிச்சிருக்கீங்க. அதனாலதான் அவ்வளவு மகத்துவமும் மகிமையும் உங்களுக்கு செய்யப்படுது, கொடுக்கப்படுது. ஏன்னா எப்படி மற்ற கர்மேந்திரியங்கள் எல்லாத்தையும் என்னுடையதுன்னு சொல்றீங்க இல்லையா, அதே போல மனதையும் என்ன பண்றோம், என்னுடையது அப்படின்னு சொல்றோம். என்னுடையதுன்னு சொல்றோம் அப்படின்னாலே அதற்கு நீங்க எஜமானராக ஆகுங்கள் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். என்னுடையது அப்படின்னு சொன்னாலே எஜமானராக ஆவது. மனசுல என்ன எண்ணம் நினைக்கணும்னு விரும்புறீங்களோ, எவ்வளவு சமயம் அந்த எண்ணம் நினைக்கணும்னு விரும்புறீங்களோ, அந்த மனமானது கட்டுப்பட்டு இருக்கணும். ஏன்னா அந்த மனம் என்பது என்னுடையது. நான் எப்படி சொல்றேனோ அப்படியே என்ன ஆகணும், அந்த மனமானது எனக்கு கட்டுப்படணும். அதுதான் பாபா இங்க சொல்றாரு. எப்படி மற்ற கர்மேந்திரியங்களுக்கு சொல்றீங்கன்னா, அப்ப அந்த கர்மேந்திரியம் நீங்க சொன்ன மாதிரி அப்படியே செய்து, உங்களுடைய விருப்பம் என்னவோ அப்படியே அந்த கர்மேந்திரியமும் தன்னுடைய காரியம் செய்து, அதே மாதிரி மனதை கூட என்னுடையதுன்னு சொல்றீங்க இல்லையா, அப்ப எனதுன்னு சொன்னாலே எனதன் மீது அதிகாரம் உடையவராக ஆவது. மனசுல நீங்க என்ன நினைக்கணும்னு விரும்புறீங்க, எவ்வளவு சமயம் நினைக்கணும்னு விரும்புறீங்க, அந்த எண்ணத்தை அவ்வளவு சமயத்துக்கு நீங்க நினைக்கலாம். அப்படி மனமானது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கணும். நீங்க எவ்வளவு நேரம் என்ன எண்ணங்கள் நினைக்கணும்னு விரும்புறீங்களோ அவ்வளோ எண்ணம் அவ்வளோ சமயம் உங்களுடைய மனமானது நினைக்கணும். ஏன்னா அது என்னுடையது. அப்ப என்னுடையதன் மீது எனக்கு என்ன இருக்கு, முழு அதிகாரம் இருக்கு. இப்ப நான் என்ன விரும்புறேன்னா அப்படியெல்லாம் என்ன பண்ணணும், என்னுடைய மனம் செய்தே ஆகணும். ஏன்னா அந்த மனமானது எனக்கு கட்டுப்பட்டிருக்கு. அதனால பாபா இந்த அன்பிற்குரிய நாள்ல இந்த ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கணும்னு விரும்புறாரு. நீங்க என்ன சங்கல்பம் பண்ணணும்னு விரும்புறீங்களோ அதுவே உங்களுடைய மனசுல ஓடணும். நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறீங்களோ அந்த எண்ணங்களையே மனமானது சிந்திக்கணும். அப்போ சுத்தமான அந்த சங்கல்பங்கள் எல்லாமே என்ன பண்ணும்னா வீணான எண்ணங்களை அழிச்சிடும். என்ன சங்கல்பம் நம்ம பண்ணணும்னு விரும்புறோமோ அதுவே மனமானது அந்த சங்கல்பங்களே செய்யணும். ஒருவேளை நீங்க சுத்த சங்கல்பம் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அப்ப அந்த மனமும் சுத்தமான சங்கல்பங்களையே நினைக்கணும். வீணான சங்கல்பங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடணும். விரும்புறோம் யோகா பண்ணணும்னுட்டு, மேலும் சன்ஸ்காரத்தினுடைய காரணத்தினால வீணான எண்ணங்கள் என்னவோ ஓடிட்டு இருக்கு. அப்போ பாபா கேக்குறாரு, யோகத்தினுடைய சித்தி என்பது அப்ப உங்களுக்கு கிடைக்கல தானே. ஏன்னா நீங்க யோகா பண்ணணும்னு விரும்புனீங்க, ஆனா உங்களுடைய பழைய சம்ஸ்காரத்தினுடைய காரணத்தினால என்னாச்சு, வீணான எண்ணங்களே ஓடிக்கொண்டே இருந்தது. அப்போ நீங்க யோகாவே பண்ணாலும் அதுல வீணான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்ததுனால அந்த யோகம் என்பது வெற்றி பெறல. சோ பாபா சொல்றார், அதனால கண்ட்ரோலிங் பவர் வேணும்னு சொல்றார். ஒருவேளை 1 மணி நேரம் நீங்க யோகா பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய மனமானது உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 1 மணி நேரம் யோகத்துக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன்னா 1 மணி நேரம் யோகத்துக்கு மட்டும்தான். இப்ப நடுவுல வேற வேற விஷயம் எடுத்துட்டு என்ன பண்ணக்கூடாது, மனமானது நம்மை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆத்மா எஜமானா இருக்கு, மனம் ஒண்ணும் எஜமான் கிடையாது. மனம் என்பது ஆத்மாவினுடைய துணையாக இருக்கின்றார். மனம் என்பது ஆத்மாவினுடைய துணை, ஆத்மானுடைய சாத்தியா இருக்கு. பாக்கி ஆத்மாதான் மாலிக், ஆத்மாதான் எஜமான். மனம் ஒண்ணும் எஜமான் கிடையாது. மனம் என்பது ஆத்மானுடைய ஒரு துணையாக தான் இருக்கு. அப்போ துணை மீது என்ன பண்ணுங்க, அன்பாக நீங்க கட்டளை கொடுங்கன்ற. உங்களுடைய துணையாக இருக்கக்கூடிய மனதின் மீது என்ன பண்ணுங்க, நீங்க அன்பான கட்டளை இடுங்க. மனதை வென்றவர்களாக ஆகுங்க. ஏனென்றால் பாப்தாதாவிடம் நிறைய குழந்தைகளுடைய செய்தி வருதாம். வீணான எண்ணங்கள்
சமயத்திற்கு சமயம் வந்துருது பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட மெசேஜ் வருதாமா. நாங்களா விரும்பல, ஆனா கூட அந்த வீணான எண்ணங்கள் என்பது வந்துடுது அப்படின்னு சொல்லி குழந்தைங்க சொல்றாங்க. அப்போ பாபா கேக்குறாரு, நீங்களே விரும்பல, ஆனா வீணான எண்ணம் உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களை மாலிக் என்று எப்படி சொல்ல முடியும்? நீங்க எஜமான், நீங்க அதிகாரின்னு எப்படி சொல்லிக்க முடியும்? அப்போ பிரம்மா பாபாவிடம் அன்பு இருக்கு இல்லையா அப்படின்னு நாங்க சொன்னோம். பிரம்மா பாபா மேல குழந்தைங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்கு இல்லையா? அப்போ பாபா இன்னைக்கு அன்புல தன்னுடைய உள்ளத்தினுடைய விஷயங்களை கேட்கறதுக்கு விரும்புறார். என்ன விஷயம் கேட்கணும்னு விரும்புறாரா? இப்பொழுது மனதை வென்று உலகை வென்றவராக ஆகியே தீரணும் அப்படின்ற அந்த உள்ளத்தினுடைய விருப்பத்தை பாபா கேட்கறதுக்கு விரும்புறேன்றார். இப்பொழுது மனதை வென்று உலகத்தை வென்றவராக ஆகியே தீரணும். இந்த மனதினுடைய உள்ளத்தினுடைய விருப்பம் இருக்கு இல்லையா, அந்த விருப்பத்தினுடைய அந்த விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு பாபா விரும்புறார். இப்ப பிரம்மா பாபாக்கு இந்த அன்பு என்கின்ற பரிசை நீங்க கொடுப்பீங்க தானேன்ற, மனதை வென்று உலகத்தை வென்றவராக ஆகியே தீரணும் அப்படின்ற இந்த அன்பான பரிசை நீங்க பிரம்மா பாபாக்கு கொடுப்பீங்க தானே? அன்புல என்ன செய்யப்படுகிறது? கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா? யார் மீது ரொம்ப அன்பு இருக்கு, அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க. பிரம்மா பாபா குழந்தைகளிடம் இந்த பரிசை பெறுவதற்காக தான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன்ற. உங்ககிட்ட இருந்து இந்த பரிசை வாங்கறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப நீங்க பரிசை கொடுக்கறதுக்கு ரெடியா? மீண்டும் ரெடியான்னு கேக்குற, கைய தூக்குங்கன்னு சொல்றேன். அதனால இப்பொழுது ஆர்டர் பண்றேன். பாபா இப்போ ஆர்டர் பண்ணாரு அப்படின்னா அப்ப இன்றைய நாளிலிருந்து வீணான எண்ணங்களை வர்றதுக்கே விடக்கூடாது. இது உங்களால முடியுமான்னு பாபா கேக்குறார். பாபா எப்பொழுது ஆர்டர் கொடுத்துடுறாரு, இன்றைய நாள் வீணான எண்ணங்கள் வரத்துக்கே நீங்க விடக்கூடாது அப்படின்னு ஆர்டர் கொடுத்தாருன்னா அப்போ பாபா கேக்குறாரு, இது உங்களால செய்ய முடியுமா? இன்னைக்கு 2 மணி நேரம், அப்புறம் 4 மணி நேரம், இப்படி யோகத்தினுடைய ஸ்டேஜ்ல இருந்து கர்மாவை பண்ணுங்கன்ற. எப்படி இன்றைய நாள் நீங்க மனதிற்கு ஆர்டர் பண்ணீங்க, அப்ப இன்றைய நாள் வீணான எண்ணங்கள் வரத்துக்கே நீங்க விடவே இல்லை. இது உங்களால முடிஞ்சது தானே? மனதிற்கு நீங்க முதல்ல என்ன பண்ணி வச்சிருந்தீங்க? ஆர்டர் பண்ணி வச்சிருந்தீங்க. இப்ப இன்றைய நாள் வீணான எண்ணங்கள் வரத்துக்கே விடக்கூடாதுன்னு மனதுக்கு ஆர்டர் பண்ணி வச்சதுனால உங்களால பண்ண முடிஞ்சது இல்லையா? அப்போ இன்னைக்கு 2 மணி நேரம் 4 மணி நேரம் யோகத்தினுடைய ஸ்டேஜ்ல இருந்து நீங்க கர்மா பண்ணுங்க, யோகாவும் பண்ணுங்க. இது உங்களால பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. உங்களால பண்ண முடியுமா? பண்ணுவீங்களா? இப்பொழுது முடிஞ்சு போனது என்னவோ முடிஞ்சு போச்சு, அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். பாபா சொல்றாரு, முற்றுப்புள்ளி வச்சுட்டு இப்ப ஆர்டர் பண்ணுங்க, உங்களுடைய மனதிற்கு கட்டளை இடுங்க, இன்றைய நாள் வீணான எண்ணங்களுக்கு ஃபுல் ஸ்டாப். நான் முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். சோ இந்த மாதிரி நீங்க செய்தே ஆகணும் இல்லையான்ற. இன்னைக்கு யோகத்துல இந்த ஒரு லட்சியம் வைங்க. அந்த லட்சியத்தின்படி முழு நாளுடைய முயற்சி நீங்க செய்ய வேண்டி இருக்கும். யோகத்துல என்ன லட்சியம் வைக்கணுமா? அந்த சமயத்தின்படி முழு நாளினுடைய புருஷார்த்தம் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். பாபாவிடம் நமக்கு அன்பு இருக்கு அப்படின்னா பாபா என்ன சொல்றாரோ அதை செய்யணும் இல்லையா? எண்ணங்கள் வீணாவது என்பது முடிஞ்சிடணும்ன்றார். வீணான எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடணும். இதற்கான யுக்தி பிரம்மா பாபா அன்போடு என்ன பண்ணிருக்கார்? உள்ளத்தினுடைய நினைவு கொடுத்திருக்காரு. வீணான எண்ணங்களை நாம நிறுத்தணும்னா பிரம்மா பாபானுடைய அன்புல நீங்க மூழ்குங்க. பிரம்மா பாபாவினுடைய அன்பை உள்ளபூர்வமாக நினைவு செய்யுங்க. அப்ப என்ன ஆயிடும்? வீணான எண்ணங்கள் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். பிரம்மா பாபாவை ரொம்ப அன்போடு உள்ளத்துல நீங்க நினைச்சிட்டு இருங்க.
அவ்வளவு ஸ்நேகத்தோடு உள்ளபூர்வமாக பிரம்மா பாபாவை நினைச்சீங்க அப்படின்னா வீணான எண்ணங்கள் எல்லாம் ஸ்டாப் ஆயிடும்ன்றார் பாபா. நீங்க சாக்காரத்துல பார்த்திருக்கலாம் அல்லது பார்க்காம கூட இருக்கலாம். ஆனா புத்தியினுடைய பலத்தின் மூலமாக நீங்க எல்லாருமே பிரம்மா பாபாவை பார்த்திருக்கீங்க தானே? பார்த்திருக்கீங்களா இல்லையான்னு கேக்குறேன். யாரெல்லாம் சொல்றீங்க நான் பாபானுடைய அன்பை பார்த்திருக்கேன், நான் பிரம்மா பாபானுடைய பாலனைய பார்த்திருக்கேன். அப்போ எப்படி நீங்க பிரம்மா பாபானுடைய பாலனை பார்த்தீங்க, அவருடைய அன்பை பார்த்தீங்க, அப்ப அதன்படி நானும் நடந்து கொண்டிருக்கிறேன். பாபா எப்படி பண்ணாரோ அப்படியே நானும் செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் செய்ய போறீங்க கை உயர்த்துங்கன்ற. கைய உயர்த்திருக்காங்க எல்லாரும். அதுக்கு பாபா சொல்றாரு கைய உயர்த்திய பாபாவை குஷி படுத்திடுறீங்க. பாப்தாதாக்கு குஷி இருக்கு, தைரியம் நீங்க வைக்கணும் இல்லையான்ற. பாப்தாதானோ நம்ம பண்றதெல்லாம் பார்த்து பாபாக்கு குஷி ஏற்படுது. ஆனா இன்னும் என்ன பண்ணணுமா, நாம தைரியம் என்பது வைக்கணும்ன்ற. ஆனா எப்பொழுது ஏதாவது ஒரு சக்தி உங்களுக்கு கம்மியா இருக்கு, என்ன சக்தி என்பது குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது அந்த ஒரு உணர்வு வருது அப்படின்னா, அப்ப சதா பாபாவுடைய சம்பந்தத்துல, அதாவது பாபா கிட்ட எத்தனை சம்பந்தங்கள் நமக்கு இருக்கு இல்லையா? எப்ப அப்பா, எப்ப குழந்தையாகவும் அவர் ஆயிடுறாரு. அப்படி பாபாவுடன் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க பாபாவை எப்போ நண்பனாக மாத்திக்கிறீங்க, எப்பொழுது அவரை உங்களுடைய குழந்தை ஆக்கிக்கிறீங்க? இதனால ஒன்னா சம்பந்தத்தோடு பாபாவை நினைவு செய்யுங்க, அல்லது பாபா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய பிராப்திகளை வைத்து அவரை நினைவு செய்யுங்க. இப்போ பிராப்திகள் மற்றும் சம்பந்தம் இதை வைத்து பாபாவை நீங்க நினைவு செய்யுங்க. அப்போ பாபாவை அப்பப்போ அந்தந்த சம்பந்தத்துல நாம நினைவு செய்யணும். எப்படி இன்றைய நாள் உள்ளத்தோடு உள்ளபூர்வமாக பாபாவை நீங்க நினைத்துட்டு இருக்கீங்க இல்லையா? அப்படி நினைவு செய்வதன் மூலமாக அந்த அன்பு என்பது உருவாயிடுது. எவ்வளவு நினைவு செஞ்சுட்டே போறோம் அவ்வளோ நமக்குள்ளார என்ன ஆகுது, பாபா மீதான அந்த அன்பு உருவாகுது. இன்னைக்கு கூட எல்லாருடைய உள்ளத்துல பிரம்மா பாபானுடைய அன்பானது வந்து கொண்டே இருந்தது. எல்லாருடைய உள்ளத்திலயும் என்ன வந்துட்டு இருந்தது, பிரம்மா பாபானுடைய அன்பானது எல்லா குழந்தைகளுடைய உள்ளத்திலயும் வந்துட்டே இருந்தது. அப்போ பாபா சொல்றாரு எப்பொழுது கொஞ்சம் மேலே கீழே எல்லாமே மாறும், சம்பந்தம் மற்றும் பிராப்திகள் இதெல்லாத்தையும் நீங்க அப்போ நினைவு செய்யணும். உங்களுடைய ஸ்திதி எப்போ கொஞ்சம் மேல கீழே கொஞ்சம் ஆடுது, பிளக்சுவேட்டடா இருக்கு, அப்பொழுதெல்லாம் என்ன பண்ணணும், சம்பந்தம் மற்றும் பிராப்திகள், பாபாவுடன் எனக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்கு, பாபாட்ட இருந்து எனக்கு என்னென்ன பிராப்திகள் எல்லாம் கிடைச்சிருக்கு, சோ இதெல்லாத்தையும் நம்ம நினைவு செய்யணும். பாபா ஒவ்வொரு குழந்தையையும் தன்னுடைய துணையாக சகயோகியாக வச்சிருக்கார். வெறும் நாம் அவரை நினைவு செய்யணும், அவ்வளவுதான். மற்றபடி என்ன பண்றாரு பாபா, ஒவ்வொரு குழந்தைக்குமே உதவியாளராக தான் இருக்கார். ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் அவர் உதவியாளராக எப்பயுமே இருக்காரு. அவர் உதவி செஞ்சுட்டேதான் இருப்பாரு. ஆனா அதை வாங்கிக்கணும்னா என்ன பண்ணணும், நாம பாபாவை நினைவு செய்ய வேண்டியது. அதனால புரிஞ்சதா? இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்னு புரிஞ்சதான்னு பாபா கேட்கிறார். மனதை வென்று உலகத்தை வென்றவர் என்கின்ற அந்த புகழ் இருக்கு இல்லையா, அந்த புகழை உங்களுடைய ஸ்வரூபத்தில் நீங்கள் தாரணை செய்யணும். மன்ஜீத் ஜெகஜீத் அப்படின்ற அந்த புகழ், அந்த மகிமை செய்யப்பட்டிருக்கு இல்லையா, மனதை வென்றவர்கள் இவங்க உலகத்தையே வென்றவர்களா இருக்காங்கன்ற அந்த ஒரு புகழ் இருக்கு இல்லையா, அந்த புகழினுடைய நடைமுறை ஸ்வரூபமாக நாம ஆகணும். இப்ப நம்முடைய மனதை நாம ஆர்டரோட நடத்தணும். ஆர்டர் பண்ணிதான் மனதை இந்த கட்டளையின்படி நடத்தணும். இப்பொழுது கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்கீங்க, அதனால அது போயிட்டு அதனுடைய வேலை செய்யுது. அதனால மீண்டும் என்ன பண்ணுங்க, இப்போ அட்டென்ஷன் கொடுங்கன்னு பாபா சொல்றார். மனமானது என்னுடைய கட்டளையின்படி நடக்கணுமே தவிர நாம மனதினுடைய கட்டளைப்படி நடக்க கூடாது. நீங்களே விரும்புறீங்க ஞானத்தினுடைய விஷயங்களை சிந்தனை பண்ணணும்,
அப்படின்னு நீங்க விரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஞானத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து சேருது. அந்த மாதிரி ஞானத்தினுடைய விஷயங்களை நீங்க சிந்தனை பண்றீங்களா? அல்லது ஞான சிந்தனை பண்ணும்போது வேற வீணான விஷயங்களுடைய சிந்தனை வந்துடுதான்னு கேக்குறேன். நீங்க விரும்புறது என்னவோ ஞான விஷயங்களே சிந்தனை பண்ணணும்ட்டு. ஆனா அப்படி சிந்தனை பண்ண பண்ண அதே சிந்தனை நடக்குதா? அல்லது அந்த வீணான எண்ணங்கள் என்பது உங்களுக்கு நடுவுல வந்துடுதா? அப்ப என்ன நடக்குதுன்னு பாபா கேக்குறார். மனம் வந்து அதிகாரியா ஆயிடுச்சா? அல்லது நீங்க மனதிற்கு அதிகாரியா இருக்கீங்களா? மனமானது உங்களுடைய எஜமானனா இருக்கா? அல்லது நீங்கள் மனதிற்கு எஜமானராக ஆயிருக்கீங்களா? எல்லாருமே நீங்க இதெல்லாம் ஹோம்வொர்க் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. மனதை வென்று உலகத்தை வெல்லணும். இப்போ ஆர்டர் பண்ணுங்க. என்ன ஆர்டர் பண்றீங்களோ அப்போ கட்டாயம் அந்த மனமானது ஏற்கும். ஆனா அதற்காக என்ன பண்ணணும்? நம்ம கொஞ்சம் கவனம் கொடுக்கணும்ன்றார். நீங்க கொஞ்சம் கவனம் கொடுத்து மனதுக்கு ஆர்டர் பண்ணிட்டே இருந்தா போதும், மனமானது உங்களுடைய கட்டளையின்படி நடக்கும். இப்போ பாபா கேக்குறார், மாதாஸ், டீச்சர்ஸ் இதெல்லாம் உங்களால செய்ய முடியுமான்னு கேக்குறார். இப்போ எல்லாரும் கை அசைக்கிறாங்க. அதன் பிறகு பாபா சொல்றார், ஆஹா வா அப்படின்னு சொல்றாரு. பிறகு பிரம்மா பாபாக்கு நீங்க அன்பினுடைய அந்த பரிசை கிஃப்ட நீங்க கொடுத்திருக்கீங்க. இதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாபா கொடுக்கிறார். இப்போ பாப்தாதாவிடம் இருந்து அன்பு என்பது பாப்தாதா மீது நமக்கு அன்பு இருக்குன்னா அந்த அன்பு என்ன பண்ணுதா? நமக்கு நிறைய உதவி செய்யுதாமா. பாப்தாதா மீதான அந்த அன்பு தான் நமக்கு நிறைய வந்து சகயோகம் கொடுக்குது. மேரா பாபான் உள்ளத்துல இருந்து சொன்னீங்க அப்படின்னா, நான் சொல்றேன் மேரா பாபான்னு அதுவும் உள்ளபூர்வமாக சொல்றேன். மேரா பாபா அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அப்ப நான் யாரு? உள்ளபூர்வமாக என்னுடைய பாபா அப்படின்னு நான் சொல்றேன்னா, அப்ப நான் யாரா இருக்கேன்? பாபானுடைய செல்லமான குழந்தையா இருக்கேன் இல்லையா? அதனாலதானே என்னுடைய பாபான்னு அப்படியே அன்பா சொன்னேன். உள்ளபூர்வமா இதயபூர்வமா என்னுடைய அப்பான்னு சொன்னேன்னா, அப்ப நான் யாரு? அவருடைய செல்லமான குழந்தை. இப்ப எல்லாருமே எத்தனை முறை சொல்றீங்க மேரா பாபா மேரா பாபா அப்படின்னு எத்தனை முறை நீங்க எல்லாம் சொல்றீங்க? பாபாவும் கேக்குறாரு, எல்லாமே நோட்டும் பண்றேன்ற. இத்தனை முறை நீங்க அன்பா மேரா பாபான்னு சொல்றீங்க, மனசார சொல்றீங்க. நீங்க சொல்றத பாபா பார்க்கவும் செய்யறாரு, நோட்டும் பண்றாரு. அவருக்கு கேக்குதாம் நம்ம மேரா பாபான்னு சொல்றது. இப்ப சொல்றதெல்லாம் கேட்டு என்ன பண்றாராம்? எல்லாத்தையும் நோட்டும் பண்றாராம். டபுள் ஃபாரினர்ஸ் கூட நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? பாப்தாதா பார்த்திருக்காரு. ஃபுல் சீசன்ல டபுள் ஃபாரினர்ஸ் வந்து எல்லாருமே பிரசன்ட் ஆயிருக்கீங்க. முழு சீசன்ல டபுள் ஃபாரினர்ஸ் உங்களுடைய அட்டெண்டன்ஸ நீங்க முழுமையாக கொடுத்திருக்கீங்க. மதுபன்ல ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து ஆஜராயிருக்கீங்க. இப்ப கூட 350 பேர் இருக்காங்களா டபுள் ஃபாரினர்ஸ். உங்களுடைய டர்ன்லயும் வரீங்க. ஆனா உங்களுடைய டர்ன் மட்டும் இல்லாம ஒவ்வொரு டர்ன்லயும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் எங்கெங்க இருந்தெல்லாம் நீங்க வரீங்க. அதனால இப்பொழுது இந்த ரிசல்ட் பாப் தாதா கூட பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் நீங்க எல்லாருமே கூட சாட்சியாக இருந்து உங்களுடைய ரிசல்ட்ட நீங்க பார்த்து கொண்டே இருக்கணும்ன்ற. எப்படி பாபா சொன்ன மாதிரி இப்ப கூட நிறைய பேர் மதுபனுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? பாபாவும் சொல்லியிருக்காரு, மதுபன்ல உங்க டர்ன்லயும் நீங்க வரீங்க. கூடவே ஒவ்வொரு டர்ன்லயும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் எங்கெங்க இருந்தெல்லாம் நீங்க வரீங்க. உங்களுடைய பிரசன்ஸ நீங்க முழுமையாக கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய அட்டெண்டன்ஸ நீங்க முழுமையாக சீசன் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாபா சொல்றாரு, கொஞ்சம் ரிசல்ட் நீங்க உங்களுடைய ரிசல்ட் எல்லாம் இதெல்லாம் பாப்தாதாவும் இப்ப பார்த்துட்டு இருக்காரு. பாப்தாதா பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் விட்டுறக்கூடாது. பாபா அவர் பாக்குறது அவர் பாக்குறாரு. நாம கூட என்ன பண்ணணும்? நம்முடைய ரிசல்ட்ட பார்க்கணும். சாட்சி நிலையிலிருந்து உங்களுடைய ரிசல்ட்ட நீங்க பார்த்து கொண்டே இருங்கன்ற. நினைவுல வச்சுக்கோங்க, பாப் தாதாக்கு
மாலிக் ஆகக்கூடிய அந்த உறுதிமொழி, அந்த ப்ராமிஸ் நான் செஞ்சிருக்கேன். பாபாக்கு என்ன ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்? மனதினுடைய மாலிக் ஆகுறேன், மனதினுடைய எஜமானனாக நான் ஆகுறேன்ற அந்த ப்ராமிஸ் நான் பாபாக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்றத நீங்க நினைவுல வச்சுக்கோங்கன்ற. பாப் தாதா இப்பொழுது குழந்தைகளுக்கு குறைஞ்சதுலயும் குறைஞ்சது ஒரு ஜோன் இந்த காரியத்திற்கு, இந்த காரியம் வந்து கொடுக்குறேன்ற. ஒவ்வொரு ஜோனுக்குமே இந்த காரியத்தை பாபா வந்து கொடுக்கிறாரு. அதுலயே குறைஞ்சது ஒவ்வொரு ஜோனுக்கும் இந்த காரியத்தை பாபா கொடுக்க முடியும். இந்த ஜோன் இந்த வாரம் அல்லது இந்த 15 நாட்கள் இத நீங்க ஹோம்ஒர்க்கா பண்ணி அதற்குரிய ரிசல்ட்ட கொடுக்கணும். வீணான எண்ணமே வரல அப்படின்னுட்டு நீங்க ஹோம்ஒர்க் வந்து செய்து காமிக்கணும். பாபா சொல்றாரு, பாபா வந்து என்ன மனதினுடைய ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காரோ அது செஞ்சிருக்கேனா இல்லையா, இது உங்களுக்கு ஓகேவான்னுட்டு டீச்சர்ஸையும் கேட்கிறார். இந்த ஹோம்ஒர்க் தான் ஒவ்வொரு ஜோனுக்கும் பாபா கொடுக்கிறாரு, கொடுக்க முடியும்ன்ற. அதாவது இந்த வாரம் இந்த ஜோன் ஒரு வாரத்திற்கோ 15 நாட்களுக்கோ இந்த வந்து நீங்க ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும் பாபாக்கு. வீணான எண்ணமே வரல அப்படின்ற இந்த ஒரு ரிசல்ட் பாபாக்கு நீங்க கொடுக்கணும். ஆனா பாபா இந்த ஒரு ஹோம்ஒர்க்கும் என்ன கொடுத்திருக்காரு, இந்த ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு, மனதினுடைய மாலிக்கா நான் ஆகணும். அப்போ உங்க மனதிற்கு நீங்க என்ன விஷயத்தை கொடுத்தீங்களோ, மனதனுடைய எஜமான் ஆயிட்டு மனதுக்கு என்ன விஷயம் கொடுத்தீங்களோ அந்த மனமானது அதை செய்ததா இல்லையா, இந்த ஹோம்ஒர்க்கு பாபா கொடுத்திருக்கேன்ற. இது ஓகே தானே, டீச்சர்ஸ்க்கு கேட்கிறார், இது ஓகே தானே அப்படின்னு கேட்கிறார். பாபா சொல்றாரு, பாப் தாதாவினுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, தினந்தோறும் நீங்க என்ன மகா வாக்கியம் கேக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க்னு சொல்றேன். ஒரு ஹோம்ஒர்க் வந்து என்ன கொடுத்தாரு, எனக்கு வீணான எண்ணமே இல்ல, இந்த ஒரு வாரம் எனக்கு எந்த ஒரு வேஸ்ட் தாட்டும் வரல, அல்லது இந்த ஒரு 15 வாரம் 2 வீக்ஸா எனக்கு எந்த ஒரு வேஸ்ட் தாட்டுமே வரல அப்படின்னுட்டு இந்த ஒரு ரிசல்ட் நீங்க கொடுக்கணும். எந்த விஷயத்தை மனதிற்கு கொடுத்தீங்களோ அந்த விஷயம் மனமானது செய்தது. நான் சுத்தமான எண்ணங்களை தான் கொடுத்தேன், அதுவும் சுத்தமான எண்ணங்களை தான் நினைச்சது. என்ன காரியம் நான் என்னுடைய மனதிற்கு கொடுத்தேனோ அந்த காரியம் என்னுடைய மனமானது செய்தது. மத்தபடி எந்த ஒரு வேஸ்ட் எண்ணங்களும் வேஸ்ட் தாட்ஸும் எனக்கு வரல அப்படின்னுட்டு நீங்க ஒரு வாரமோ அல்லது 2 வாரத்திற்கான ரிசல்ட்டோ பாபாக்கு கொடுக்கணும்னு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாரு. அடுத்து என்ன சொல்றாரு, தினந்தோறும் நீங்க என்ன மகா வாக்கியம் கேக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை டெய்லி முரளி அதுல பாபா என்ன சொல்றாரோ அது குழந்தைங்க நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, அந்த மாதிரி செய்யக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் பாபா செல்லமான குழந்தைங்களே, கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய குழந்தைங்களேன்னு சொல்லுவாங்க. தினந்தோறும் பாபா முரளில என்ன சொன்னாரோ அதே குழந்தைகள் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா, இப்ப பாபா என்ன சொல்லுவாராம், செல்லமான குழந்தைங்களே, ஆக்னாக்காரி கட்டளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய குழந்தைங்களேன்னுட்டு நம்மள சொல்லுவாராம். இப்ப என்ன செய்யணும், அது டெய்லி முரளில நீங்க படிச்சுக்கோங்க. இன்றைய நாள் நான் என்ன செய்யணும் அப்படின்றத என்ன பண்ணணும், அன்னன்னைக்கு நாளுடைய முரளியில நாம படிச்சிடணும். ஏன்னா பாப் தாதா பாக்குறாரா, மெஜாரிட்டி குழந்தைங்க முரளி மீது அன்பு வச்சிருக்காங்க. ஒருவேளை முரளி மேல யாராவது சிலர் அன்பு வைக்கல அப்படின்னா கூட, பாப் தாதா வந்து எந்த ஒரு குழந்தைக்கு சொல்றாரு, பாபா உங்களுக்கு எந்த ஒரு குழந்தை பாபாட்ட சொல்றாங்களா, பாபா உங்கள் மீது எங்களுக்கு நிறைய அன்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா, ஆனா பாபானுடைய அன்பு எதன் மீது இருக்கு, மெஜாரிட்டி குழந்தைங்க என்னவோ முரளி மேல நீங்க அன்பு வச்சிருக்கீங்க. ஒருவேளை யாராவது முரளி மேல அன்பு வைக்காமலும் இருந்தீங்கன்னா கூட,
பாப் தாதாக்கு எந்த ஒரு குழந்தை சொல்லுது, பாபா உங்கள் மீது எனக்கு நிறைய அன்பு இருக்கு பாபா அப்படின்னுட்டு எந்த ஒரு குழந்தை சொன்னாலும் பாபா கேக்குறாரு, உங்களுக்கு என் மீது அன்பு இருக்கு ஓகே, ஆனா எனக்கு எதன் மீது அன்பு இருக்கு? குழந்தைங்களுக்கு பாபா மேல ரொம்ப அன்பு இருக்கு நீங்க சொல்லிக்கிறீங்க ஓகே, ஆனா பாபாக்கு எதன் மீது அன்பு இருக்கு அப்படின்னா முரளி மீதுதான் அன்பு இருக்கு. இப்ப முரளிக்காக எவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, எந்த ஒரு டீச்சரு அவ்வளோ தூரத்துல இருந்து உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுப்பதற்காக வருவாங்களா? அவ்வளோ தூரம், அது இத்தனை மைல்ஸ் நாம எண்ணவே முடியாது. ஓ, அவ்வளோ தூரத்துல இருந்து எந்த ஒரு டீச்சராவது உங்களுக்கு படிப்பு கற்றுக் கொடுப்பதற்கு வந்திருப்பாங்களா? ஓ, எப்பொழுது பாபாக்கு முரளியின் மீது அன்பு இருக்கோ, அப்போ யாரெல்லாம் மேரா பாபான்னு சொல்றீங்களோ அவர்களுடைய முதல் அன்பு பாபாவுடனும் பாபா மீதும் பாபானுடைய முரளியின் மீதும் இருக்கணும்ன்றார். ஏன்னா பாபாக்கு முரளி மீது அன்பு இருக்கு. அதனால யாரெல்லாம் பாபா மீது எனக்கு ரொம்ப அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மேரா பாபான்னு யாரெல்லாம் ரொம்ப அன்போடு பாபாவை நினைக்கிறீங்க, நீங்க நாம எல்லாம் என்ன பண்ணணுமா, முதல்ல பாபாக்கு பிரியமான முரளியின் மீது அன்பு வைக்கணும்ன்றார். பாருங்க, பிரம்மா பாபா ஒரு நாள் கூட முரளிய தவறவே விடல, மிஸ் பண்ணவே இல்லை. அவர் பாம்பேக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, ஏதோ சில காரணங்கள் சில விஷயங்களா இருந்தாலும் சரி, பாபா முரளி எழுதிட்டே தான் இருந்தார். பாபா எப்பயாவது வேற இடத்துக்கு வேற ஊருக்கு போகும்போது கூட என்ன பண்ணுவாரு, பாபா முரளி எழுதுவாராம், எழுதி அனுப்புவாராம். எழுதி அனுப்பிச்சத மாதேஸ்வரி மம்மா அந்த பாபா எழுதி அனுப்பிச்சிருக்கக்கூடிய முரளிய படிச்சு சொல்லுவாங்களாம். லாஸ்ட் நாள் அவருடைய உடல் நலம் சற்று தளர்வாக இருந்தது. பிரம்மா பாபாக்கு கடைசி 69 18th ஜனவரி அன்னைக்கு அவருடைய உடல்நிலை கொஞ்சம் தளர்வாக இருந்தது. அதனால அவர் காலையினுடைய கிளாஸ் அவர் பண்ணல, அவர் த்ரூ சிவ பாபா முரளி நடத்தல. ஆனாலும் ஈவினிங் கிளாஸ், நைட் கிளாஸுக்கு அப்புறமா நைட் கிளாஸ் பண்ணிட்டு முரளி சொல்லிட்டு முரளி கிளாஸ் நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆனாரு, பிரம்மா பாபா கூட அவ்வியக்தமானார். அப்பொழுது பிரம்மா பாபானுடைய அன்பு எதன் மீது இருந்தது? பிரம்மா பாபா ஒரு நாள் கூட முரளிய மிஸ் பண்ணவே இல்லை. கடைசி அவர் சரீரம் விடுற நாள், அவ்வியக்தமாகக்கூடிய அந்த நாள் அவருடைய உடல்நிலை தளர்வாக இருந்ததுனால அவர் காலையினுடைய வகுப்பு எடுக்கல. இருந்தாலும் நைட்டினுடைய இரவினுடைய வகுப்பு எடுத்த பிறகுதான் அவர் அவ்வியக்தமும் ஆகிறார். அப்படின்ற போது பிரம்மா பாபானுடைய அன்பு என்பது எதன் மீது இருந்தது, யார் மீது இருந்ததுன்னா முரளியின் மீது இருந்தது. இப்ப நீங்க எல்லாம் யாராவது நினைக்கிறீங்க எனக்கு என்னுடைய பாபா மீது அன்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அப்ப பாபாக்கு எதன் மீது அன்பு இருக்கோ அதன் மீதான அன்பு குழந்தைகளாகிய உங்களுக்கும் இருக்கணும். எனக்கு பாபானா ரொம்ப பிடிக்கும்னா பாபாக்கு எது பிடிக்குமோ அது உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு பாபா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம்ன்ற. உங்களுக்கு பாபா பிடிச்சிருக்கு ஓகே, ஆனா பாபாக்கு எது பிடிச்சிருக்குன்னா முரளிதான் பிடிச்சிருக்கு. அப்ப உங்களுக்கும் முரளி பிடித்ததாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு முரளி பிடிச்சதா இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க ஒரு நாளும் அதை மிஸ் பண்ண கூடாது. மிஸ் பண்ணலைன்னா என்ன இருக்கு, முரளி மேல உங்களுக்கு அன்பு இருக்கு, சோ பாபா மீது உங்களுக்கு அன்பு இருக்கு அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியும் பாபா சொல்றேன். அதனால முரளி தினந்தோறும் கிளாஸ்ல நீங்க படிக்கணும் அல்லது கிளாஸ்ல கேட்கணும்ன்ற பாபா அது தனியா சொல்லல. முரளி நீங்க எங்க வேணாலும் கேட்கலாம், எங்க வேணாலும் படிக்கலாம், அது சொல்லல. முரளி பாபா என்ன சொல்றாரு, கிளாஸ்ல நீங்க படிக்கணும், கிளாஸ்ல உட்கார்ந்து நீங்க கேட்கணும். ஒருவேளை வலுக்கட்டாயம் ஏதோ காரணத்தினால ஒரு சூழ்நிலை இருக்கு, அது சாக்கு போக்கு கிடையாது, உண்மையிலுமே அந்த சிச்சுவேஷன் இருக்கு, அந்த சிச்சுவேஷன் உண்மையிலுமே அந்த காரணம் அந்த சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க யார்கிட்ட இருந்தாலும் கூட முரளி கேட்கலாம்.
உங்களுக்கு கேட்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை, வலுக்கட்டாயம். அது உண்மையில நீங்க சாக்கு போக்காலாம் சொல்லல. ஆனா சரியான ரீசன் இருக்கு. அப்படின்னா, அப்ப வேணா நீங்க என்ன பண்ணலாம்? யார்ட்ட இருந்தாவது நீங்க முரளி கேட்கலாம். பாக்கி என்ன பண்ணணும்? முரளி என்பது நம்ம கிளாஸ்ல கேட்கணும், கிளாஸ்ல படிக்கணும்னு சொல்றார் பாபா. யாரெல்லாம் முரளி மீது இவ்வளவு மகத்துவம் நான் வச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாம் கைய உயர்த்துங்கள் அப்படின்றார். நான் முரளிய கிளாஸ்ல தான் கேட்பேன், கிளாஸ்ல தான் படிப்பேன் அப்படின்னுட்டு ஏதோ ஒரு எமர்ஜென்சி ரீசன் தவிர்த்து வேற எப்பயுமே நான் முரளி கிளாஸ்ல கேட்பேன், கிளாஸ்ல படிப்பேன் அப்படின்னு அவ்வளவு மகத்துவம் யாரெல்லாம் முரளி மேல கொடுக்குறீங்களோ, முரளி மேல அவ்வளவு மகத்துவம் வைப்பீங்களோ அவங்க எல்லாம் கை உயர்த்துங்கன்ற. அப்போ எல்லாரும் கை உயர்த்தின்றது பாபா பார்த்துட்டு சொல்றாரு, நீங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. பாபா பின்னாடி இருக்கக்கூடியவர்களை கூட பாபா பார்த்துட்டு இருக்காரு. நல்லது, மிகவும் நல்லது. பாபா நடுவுல உங்களுடைய டெஸ்ட் பேப்பர் வைப்பேன்ற. நடுவுல உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பேன். எப்படி டெஸ்ட் வைப்பாராம்? இன்னைக்கு யாரெல்லாம் முரளி கேட்கல அப்படின்றத டீச்சர் எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய டெஸ்ட் நான் வைப்பேன்ற. இது ஓகே தானே, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு தானேன்னு கேக்குறேன். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவாராம்? பாபா டெஸ்ட் வைப்பாராம். அன்றைய நாள் யாரெல்லாம் முரளி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரை எழுதி அனுப்ப சொல்லுவாராம். இதெல்லாம் கூட பாபா நடுவுல உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவேன். அப்படி கிடையாது, நீங்க மேரா பாபான்னு சொல்லி பாபா மேல எனக்கு ரொம்ப அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் அக்செப்டட் கிடையாது. உண்மையிலுமே நீங்க என் மேல அன்பு வச்சிருக்கீங்கன்னா ஒரு நாளும் என்னுடைய அன்பான முரளிய நீங்க தவற விட மாட்டீங்க. அப்பதான் உங்களுக்கு பாபா மீது அன்பு இருக்கு அப்படின்றத ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றேன். அதனால பாபா என்ன சொல்றாரு? ஒண்ணு மனதின் மீது நம்ம வெற்றி அடையணும். அதற்காக மனதினுடைய மனதில் என்ன எண்ணங்கள் கொடுக்கிறோமோ அதை மட்டுமே மனமானது நினைக்கணும். பாக்கி வீணான எண்ணங்கள் எதுவுமே மனதிற்கு வரக்கூடாது. மனமானது எந்த வீணான எண்ணங்கள் பக்கம் செல்லக்கூடாது. அப்போ மனதை வென்று உலகத்தை வென்றவர்களாக நாம ஆகணும். ரெண்டாவது முரளி பாபா என்ன சொல்றாரோ அன்றன்றைய நாளினுடைய முரளி தான் அன்றன்றைய நாளுக்கான ஹோம்வொர்க். அப்போ அன்றன்ற நாள்ல பாபா என்ன ஹோம்வொர்க் கொடுக்கிறாரோ அதை நாம செய்தோம் அப்படின்னா அந்த மாதிரி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு தான் பாபா செல்லமான குழந்தைங்களே, என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய குழந்தைகளே அப்படின்னு சொல்லி பாபா கூட அந்த குழந்தைகளை தான் பாராட்டுவாரு. அதனால பாபா இன்னைக்கு சொன்னது, பிரம்மா பாபாவிற்கு சமானமாக வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஜீவன் முக்தி ஸ்திதியினுடைய ஆனந்தத்தை அடைந்த அன்பினுடைய பரிசாக மனதை வென்று உலகத்தையே வென்றவராக ஆகி காட்டக்கூடிய அந்த அன்பினுடைய பரிசை பாபாக்கு கொடுங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. பாபா முடிக்கிறாரு.